விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். நாங்கள் ஒற்றை சிந்தனை உடையவர்கள், ஒரே கொள்கை உடையவர்கள், ஒரே சிந்தனைவாதிகள், ஒரே லட்சியம் கொண்டவர்கள், சமத்துவம் சமூக நீதியை நாங்கள் அனைவரும் மூச்சாக சுவாசிப்பவர்கள், 26 கட்சிகளோடு கூட்டணியை சேர்த்து கொண்டு நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சியில நேத்து தோழர் திருமா அவர்கள் முகநூல் நேரலையில அவர்களுடைய தொண்டர்களிட மனம் குமுறி இருக்கிறார். இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய திரு பேபி அவர்களை சந்திப்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக நம்முடைய சைக்கோ அவர்கள் வந்திருக்கிறார். அதாவது வைகோ என்ற சைக்கோ அவர்கள் நேரடியாக போயிருக்கிறார். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து அவர் விலகிவிட்டார். அதாவது அதிகாரப்பூர்வமாக விலகிறேன் அப்படின்னு சொல்லல, ஆனால் விலகிவிட்டார். ஏன்னா அவர் மாற்று இடம் தேடி இப்ப பேசிக்கிட்டு இருக்கார். அது பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல் நமக்கு உறுதியாக தெரியும். சரி, இவர்களுடைய 3 பேருடைய விவகாரத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக எப்படி இவர்களை கையாளுகிறது, இந்த கூட்டணி கட்சியினரை எப்படி இவர்களை ஒரு கிள்ளிகிரியாக நினைக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாம திமுக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவர்களுடன் பேரம் பேசுவதில் பின்பற்றுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நம்ம காணொலியை பார்க்கிற கிட்டத்தட்ட 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? சரி, முதல்ல திருமா அவர்களுக்கு வந்துருவோம். திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருப்படியான கட்சினா அது விசிகா மட்டும்தான். விசிகா மட்டும்தான் ஒரே ஒரு உருப்படியான கட்சி. அது ஒண்ணுதான் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுது. மற்றபடி காங்கிரஸ் ஒரு வெட்டு வெறும் 3% தான் அவங்களுக்கு ஓட்டு. ஆனா அவங்களுக்கு 28 சீட்டு. இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் தேமுதிக இவ்வளவு நாள் எங்கேயோ இருந்துட்டு திடீர்னு உள்ள வந்து 1.5% கூட வக்கில்லாத தேமுதிகவுக்கெல்லாம் இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு 6 சீட்டோ 9 சீட்டோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது அப்படியே கொத்தா ஒரு 5% வாக்குகளை கொண்டு போயிட்டு திரும்ப அவர்கள் திமுக கூட்டணியில போய் சேர்க்கிறாரு. ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது பிளாஸ்டிக் சேர் தான். புரியுங்களா? நான் ஒன்னும் அப்படியே அவரை இழிவுபடுத்தணும்னு சொல்லிட்டோ அந்த தொண்டர்களை இழிவுபடுத்தணும்னு சொல்லிட்டோ நான் பேசவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக கூட்டணியில திமுகவை தவிர்த்து வேற எந்த ஒரு கட்சி இவ்வளவு ஓட் பேங்க இவளோட ஓட்டை அப்படியே கன்சாலிடேட் பண்ணுது சொல்லுங்க பாப்போம். எந்த கட்சி பண்ணுது சொல்லுங்க பாப்போம். விசிக ஒண்ணுதான் உருப்படியா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி. அப்ப அவங்களுக்கு 4 சீட்டு 2 சீட்டுன்னு பேரம் பேசுறது அவர்களை கொச்சப்படுத்துது, அவர்களை சார்ந்த சமூகத்தையே இழிவுபடுத்துவதற்கான சமம். ஆனா இவனுக்கு தான் சமூக நீதி பேசுற கட்சி திமுக, இவனுக்கு தான் சமத்துவம் பேசுற கட்சி திமுக. அப்போ எந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களை தூக்கி விடணும் திமுக சமூக நீதி பேசுறோம் அப்படின்னா? விசிகாவை தூக்கி கொண்டாடி இருக்கணும்ல. விசிகாவுக்கு தானே அதிக இடங்களை கொடுக்கணும். அதற்கான தகுதி படைத்தவர்கள் தானே அவங்க. ஆனா கொடுக்குறாங்களா? இல்ல. நேற்று திரும்ப முகநூல் நேரலையில போட்டு நம்ம கிட்ட செலவு செய்யக்கூடிய வேட்பாளர்கள் இல்ல. ஒவ்வொரு முறையும் நான் நிதியை மற்ற தோழமை கட்சியினரிடம் தான் திரட்டி நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். கொடி கட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் நான் தான் இப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது உண்மைதான். தோழமை கட்சிகளிடம் வசூல் பண்ணி தான் இங்க வந்து இவங்களுடைய வேட்பாளர் போட்டியிடுவதற்கான செலவுகளா இருக்கட்டும், விசிக வேட்பாளர் போட்டியிடுவதற்கான அவர்கள் போட்டியிடும் பொழுது அந்த லோக்கல் திமுக காரங்க தான் செலவு பண்றாங்க. இதை அவர் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டார். நான் தோழமை கட்சியிலிருந்து வாங்கிட்டு தான் கொடுக்குறேன். ஆனா நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்தி தான் அதிகம், நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய சக்திகள் இல்லை. என்னதான் நம்ம சீட்டு கேட்டாலும் 6 சீட்டு 8 சீட்டு அப்படிதான் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் யாருண்ணே சொல்லுங்கண்ணே? ஓப்பனா உங்கள்கிட்ட கேட்கறோண்ணே. அதுக்கு காரணம் யாரு? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். எந்த பைத்தியக்காரனாவது தன்னோட இருக்கக்கூடிய ஆப்ஷனை எவனாவது க்ளோஸ் பண்ணுவானா? அரசியல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாங்க சொல்லணும்னு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நாங்க கிடையாது. ஆனா ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இது. ஒரு இடத்துல நம்ம பேரம் பேச போறோம்னாக்க நம்ம எல்லா பக்கமும் ஆப்ஷனை திறந்து வைக்கணும். எல்லாருக்கிட்டையும் போய் பேசுங்கன்னு சொல்லல, ஆப்ஷன்ஸை திறந்து வைக்கணும். ஆனா நீங்க எடுத்தோன்னே என்ன சொல்லிட்டீங்க? அதிமுக கூட கூட்டணி இல்ல, விஜய் கூட கூட்டணி போக மாட்டோம், நாங்க திமுக கூட்டணி தான் இருப்போம், திமுக கூட தான் கூட்டணி பேச்சுக்கோன்னு சொன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? இவனை செருப்பால் அடிச்சு விரட்டினா கூட இங்கதான் ஏன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கறத தான் நீங்க வாங்கிட்டு வரணும். நீங்க கேட்கறத அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப எல்லா ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணது நீங்க. ஆப்ஷன்ஸை திறந்து வச்சுட்டு பேசணும். காங்கிரஸ் எவ்வளவு கச்சிதமா அப்படி காய் நகர்த்துறானுங்க பாருங்க. இங்க 4 பேர் ஒரு மாதிரி பேசுவான், இங்க 4 பேர் ஒரு மாதிரி பேசுவான். முக ஸ்டாலின் முன்ன விட்டு பின்னாடி ஒரு 4 பேர் திட்டுவான், முன்னாடி போய் அப்படி காலில் விழுவான். பின்னாடி விட்டு திட்டுறதுக்கு மாணிக்கம் தாக்கூர், முன்னாடி போய் காலில் விழுறதுக்கு செல்வ பெருந்தகை. இப்படி அழகா காங்கிரஸ் காய் நகர்த்தி போன தடவை வாங்கினத விட 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டாங்க.
ஆனால் இவர்கள் நாங்க வந்து யாரு கூடயும் கூட்டணி பேசல, யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம்னு சொன்ன இந்த கம்யூனிஸ்ட் விசிகாவும் இன்னைக்கு என்னாச்சு? திமுக போடுறத பொறுக்கிட்டு வர லெவலுக்கு போயிடுச்சா இல்லையா? இதுல திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா இந்த 2026 தேர்தல், ஏன்னா 2021லயே அங்க பாருங்க நாம பாசிச சக்தியை வீழ்த்தணும், அதிமுக வீழ்த்தணும், மதவாத சக்தியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக என்ன பண்ணுச்சுனாக்க சீட்டை கம்மி பண்ணி வாங்கிங்கன்னு சொல்லி அவங்க பெரும்பான்மையான இடங்களை போட்டி போட்டுட்டு மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் குறைவான இடங்களை தந்தாங்க. குறைவான இடங்களை பெற்றுக்கொண்டதன் விளைவாக அன்னைக்கு 6 சீட்டா என்ன, இன்னைக்கு 5 சீட்டு, அடுத்த தேர்தலில் 4 சீட்டு அப்படின்னு குறைச்சிக்கிட்டே போகுது திமுக. ஆனால் அந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. ஆனா இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் அந்த கருத்தியலை விதைக்கிறாரு. அப்புறம் பாசிச சக்தி வந்துடும், பாசிச சக்தி வலுவாக இருக்குது, வந்துடும் மிரட்டி இந்த கூட்டணி தமிழ்நாடு மக்களை எப்படி ஏமாத்துறாங்களோ கூட்டணி கட்சி தலைவர்களும் ஏமாத்தி சீட்டை கம்மி பண்ணிக்கன்னு சொல்லி இன்னைக்கு சீட்டை குறைக்க சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்துற அந்த யுக்தி என்னன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 2021 நம்ம ஏமாத்திட்டோம், கம்மியான தொகுதியில கொடுத்துட்டோம், 2026 ஏமாத்த முடியாதுன்னு திமுகவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க எப்படியும் கூட்டணி கட்சிகள் எக்ஸ்ட்ரா 2 சீட்டு தாங்க, எக்ஸ்ட்ரா அதிக சீட்டு தாங்கன்னு கேட்டு வருவாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னாக்க, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். நீங்க சீட்டை குறைச்சிங்கன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக ஸ்டார்டிங்ல எடுத்துருச்சு. அதனாலதான் இவங்க எக்ஸ்ட்ரா சீட் எங்களுக்கு சேர்த்துத்தாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி திமுக நீங்க சீட்டை குறைச்சிக்கங்க, எல்லாரும் தியாகம் பண்ணுங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து அப்படி ஒரு யுக்தியை கையாண்டு இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை கட்டி வச்சிருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகா இருக்கட்டும், அப்புறம் மதிமுகவா இருக்கட்டும், அவங்களெல்லாம் 3 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து உதயசூரியன் ஜனதிலே போட்டியிடுன்னு சொல்லி அவங்களை வந்து அமுக்கி வச்சிருச்சு. காங்கிரஸ் மட்டும் தான் தப்பிச்சுது. இப்ப விசிகாவையும் அப்படி அமுக்க பாக்குறாங்க. 5 சீட்டு அப்படின்னு சொன்னாதான் இவங்க எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்க மாட்டாங்க. சரியா போனா போகுது, விட்டு தொலையா, போன தடவை கொடுத்த 6வது தாயான்னு சொல்லி வந்து நிப்பாங்க. அப்ப நம்ம இப்பவே 6 அப்படி போன தடவை கொடுத்தே நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்னும் 2 சேர்த்தான்னு விசிகா வந்து அடம்பிடிப்பாங்க. அப்ப நம்ம 5ன்னு சொன்னா ஐயோ குறைச்சிடாதீங்க, போன தடவை கொடுத்தியாவது தாங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியை திமுக பயன்படுத்துது. அந்த டிராப்ல போய் விசிகா அன்னைக்கு விழுந்துருச்சு. அதனாலதான் இவர்களால மீண்டு வர முடியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த தடவை திமுகவினுடைய போக்குக்கு இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நீங்க போனீங்கன்னாக்க அடுத்த முறை இன்னும் 2 சீட்டு தான். ஏன்னா போன தடவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 கொடுத்தாங்க, இந்த முறை 5 ஆகிட்டாங்க. ஐயுஎம்எலுக்கு போன தடவை 4 கொடுத்தாங்க, இந்த தடவை 2 ஆகிட்டாங்க. அது 2 உதயசூரியன் ஆகி போச்சு. புரியுதுங்களா? இப்ப இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கொஞ்சம் அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. போன தடவை கொடுத்தையா அது கொடு, 6வது கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல முடியாது அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்கு. 6 கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முறுகிட்டு இதுக்கப்புறம் எங்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பக்கம் வந்திருக்குது. அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5ல நிறுத்திட்டாங்களா, சக்சஸ் ஆயிட்டாங்க. ஒரு தொகுதியை கம்மி பண்ணி இவங்க அடம் முடிச்சுட்டு இருந்தால 6 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு ஒருவேளை 6 கொடுத்துட்டாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம வெயிட் பண்ணிருக்கலாம் போலவே, இன்னும் ஒரு தொகுதி கேட்டு வாங்கிடலாமோ அப்படின்னு நினைப்போம். இந்த தடவை இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நீங்க லூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க அடுத்த தேர்தலில் இதை விட மட்டமா போவீங்க, உங்க கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? இதுதான் இன்றைக்கு திருமாவளவனுடைய நிலைமையும் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியும். சரி, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இவங்க வந்து எனக்கு 6 தொகுதிக்கு மேலதான் வேணும், 6 தொகுதிக்கு 1 குறைச்சா கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. திமுக 5 தான் சொல்லுது. இல்ல நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு அவங்க கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க கோச்சிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தூதுவன் அனுப்புறாங்க திமுக. யார் அந்த தூதுவன்? சைக்கோ என்ற தூதுவன். இந்த சைக்கோ எந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறானோ அந்த இடம் விளங்கினதா சரித்திரமே கிடையாது. இப்ப திமுக அந்த கூட்டணிக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிறான், நிச்சயம் அது விளங்காது, அது நாசமாதான் போகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? அதே போலதான் இன்றைக்கு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்துக்கு இந்த சைக்கோவை திமுக ஸ்டாலின் அனுப்பி வச்சிருக்காரு. போங்க தேசிய தலைமை கிட்ட போயிட்டு பேசுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சண்முகம் தெளிவா இருக்காரு, இவனுக்கு இந்த தடவை இவனுக்கு கொடுக்குற 5 வாங்கணும்னா அடுத்த முறை அதை 4 ஆக்கிடுவானுங்கன்னு சண்முகத்துக்கு தெரியும். அதனாலதான் 6க்கு கீழே 1 கூட குறையுமா அவர் தெளிவா இருக்காரு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே மூத்த தலைவர், முன்னோடி தலைவர் இருப்பானுங்கல்ல, கே பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 4-5 பேர், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க திமுக கொடுத்த வாங்கிட்டு போயிடுவோன்ற மனநிலைக்கு அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட்டு வேணும்ல, அந்த மனநிலை அவங்க இருக்காங்க. அதனால பேபி என்ற அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலாளர் வந்திருக்கிறாரு. அவரை பார்க்க வைகோ நேரடியாக வந்து அவர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி பாருங்க கூட்டணி கட்சி நிறைய வந்துருச்சு. ஸ்டாலின் பேச மாட்டாராம், சைக்கோவை அனுப்பியிருக்காரு. ஏன்னா சைக்கோவும் திமுகவுடைய உறுப்பினர் தானே, அதனால ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது, ஒன்றும் மாற்றுக்கிறதுனால. அதனால அவர் போய் பேசுறது சரிதான். சைக்கோ போயிட்டு இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கிறது, இந்த பக்கம் பிஜேபி வலுவாக இருக்கிறது, அதனால வந்து கூட்டணியை குறைச்சிக்க சொல்லுங்க, இடத்த குறைச்சிக்க சொல்லுங்க, சண்முகத்தை இறங்கி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அட்வைஸ் பண்ணிட்டு வந்துக்குது இந்த சைக்கோ. ஆனால் சண்முகம் எனக்கு தெரிஞ்சு 6க்கு கீழே ஒத்துக்க மாட்டார்னு மிக தெளிவாக தெரியும். அடுத்ததாக வேல்முருகன். ஆனால் வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாருங்க. உண்மையை சொல்லணும் அதான். இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கல திமுக கூட்டணிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்க திமுக இந்த வட தமிழகத்துல வன்னிய சமூக வாக்குகளை எப்படியாவது கவரணும் அல்லது பாமக ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பை வேல்முருகனை வச்சு சரி கட்டணும்னு சொல்லிட்டு தான் திமுக இருந்தாங்க வேல்முருகனை வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு உளவுத்துறை ஒரு சூப்பரான ரிப்போர்ட்டை கையில கொடுத்துருக்கு. நீங்க வேல்முருகனை விட்டீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னிய சமூக வாக்குகளும் அப்படியே போய் அதிமுக கூட்டணிக்கு விழுந்துரும், ஒத்த ஓட்டு இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுச்சு உளவுத்துறை. நிலைமை அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இருக்கும்பொழுது அவர் அதிமுக கூட்டணி வன்னிய சமூக வாக்குகளை கொண்டு போறாரு. அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் வேல்முருகனை, அதாவது பாமகவுக்கு ஆப்போசிட்டாக தான் வேல்முருகனை திமுக வச்சிருக்காங்க. ஒருவேளை திமுகவில இருந்து வேல்முருகன் அண்ணன் அதிமுக பக்கம் போயிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த வன்னிய வாக்குகளும் ஸ்வைப் ஆயிடும். புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமா போயிடும். அப்போ வட தமிழகத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு திமுக நாக்கதான் வழிக்கணும். புரியுதுங்களா? அதனால உளவுத்துறையும் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அதனால திமுக ஏவா வேலுவின் மூலமாக அண்ணன் வேல்முருகன் பேசி இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. வேற எங்கேயும் பேசாதேன்னு சொல்லிட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதிமுக தரப்புல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு. அண்ணன் வேல்முருகனை கட்சியில அந்த கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார். அந்த தயக்கம் என்பது கொஞ்சம் அண்ணன் அவர்கள் புரிவாதத்தை கொஞ்சம் இறக்கி விட்டு வந்தார்னாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னாக்கா அண்ணன் வேல்முருகன் அவர்களும் இந்த பக்கம் கூட்டணிக்கு வந்துட்டாக்க வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக மாறிடும். அது மட்டும் இல்லாம பர்செப்ஷன் வாயிலாக நம்ம அடிக்கலாம் அவங்கள. என்னடா நீங்க 25 கட்சி கூட்டணி வச்சிருந்தீங்க, ஆளுங்கட்சி, ஆனா உங்க கூட்டணி கட்சியை காப்பாத்திக்க உங்களால முடியலையே, உடைச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் நம்மளால ஏற்படுத்த முடியும். அதனால இதை கொஞ்சம் பரிசீலிக்கணும். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வரவில்லை, ஆனால் வெளியே வந்துட்டாரு. ஆப்ஷன்ஸை திறந்து வச்சு இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. அது உண்மைதான், பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். அவர் வந்தாலும் வருனாலும் அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் வந்தார் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். திமுகவை தோற்கடிக்க மேலும் 1% வாய்ப்பு இங்க கூடும். புரியுதுங்களா? அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. வேல்முருகனை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக இப்பதான் உணர்ந்திருக்கு. அதாவது வேல்முருகன் உங்ககிட்ட பேச மாட்டேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, வேல்முருகனை விட்டுருக்க கூடாது, வேல்முருகனை இந்த அளவுக்கு பேச விட்டுருக்கூடாது, சரி ஏதாவது பண்ணலாம் பேசலாம், இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள்ட்ட யார்ட்டையாவது உன்னை பிடிங்கி விசிகாவிலிருந்து உன்னை ஏதாவது பிடிங்கி அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மூடுக்கு இன்னைக்கு திமுக வந்திருக்கிறது. ஆக மொத்த கூட்டணி கட்சிகளையும் கூட்டி வச்சுக்கிட்டு இன்னைக்கு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கு திமுக. என்ன பண்றதுன்னு தெரியல. மூளைக்கு பிக்கிறாங்க, இந்த பக்கம் பிக்கிறாங்க, அந்த பக்கம் பிக்கிறாங்க, கூடுதல் சீட்டு கூடுன்றாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கூடுன்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள். அதனால இன்றைக்கு திமுக கொஞ்சம் விழிப்புதிக்கு தான் போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் இன்னொரு வேண்டுகோளையும் வச்சிருக்காரு திமுக தரப்புல. என்ன அப்படின்னாக்க 8 சீட்டு தாங்க தமிழ்நாட்டுல, 2 சீட்டு பாண்டிச்சேரியில தாங்க அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காரு. நாங்க இங்க 10 இடம் கேட்கிறோம், 10 இடம் நீங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, போன தடவை கொடுத்த 6 குறைக்க பாக்குறீங்க, அதெல்லாம் எங்களால முடியாது, வேணா 8 இடம் தமிழ்நாட்டுல தாங்க, பாண்டிச்சேரியில 2 இடம் தாங்கன்ற ஒரு கோரிக்கையை புதிதாக திருமா அவர்கள் வச்சிருக்காரு. அந்த கோரிக்கையை திமுக ஏற்குமான்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், திருமாவாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், அவங்க திமுக கூட்டணிலாம் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வேல்முருகன் மட்டும் கொஞ்சம் டவுட்ல இருக்காரு. ஏன்னா அவர் அதிகாரப்பூர்வமாக தான் அறிவிக்கலையே தவிர மற்றதை விட திமுக கூட வெளியே வந்துட்டு ஆப்ஷன்ஸை திறந்து வச்சு பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்பது உண்மைதான். அவர் திமுக கூட்டணியில இருக்குமா இருக்க வேண்டாமா என்பதை அண்ணன் வேல்முருகன் அவர் தான் முடிவு செய்யணும். பார்ப்போம், இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிடும். நன்றி.